Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 1 Matrices and Determinants Miscellaneous Problems பார்த்துட்டு இருக்கோம். First 5 sums already வீடியோல முடிச்சிட்டோம். இப்போ 6th question வந்து பார்க்கலாம். If A is equal to 3 minus 1 1 minus 15 6 minus 5 5 minus 2 2 then find the inverse of A. A inverse என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இதே எக்ஸசைஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். அதே ப்ரொசீஜர் தான். A is equal to 3 minus 1 1 minus 15 6 minus 5 5 minus 2 2. இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா எழுதிடலாம். 1 by modulus of A into adjoint of A. ஸோ A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா மாடுலஸ் ஆஃப் A வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3 minus 1 1 minus 15 6 minus 5 5 minus 2 2 3 into first row first column 6 2s are 12 minus into minus plus minus 10 minus of minus 1 into first row second column minus 30 plus 25 plus 1 into first row last column 30 minus 30. அப்போ இது 0 ஆயிடும். இது 2 6 plus 1 minus 5. இப்போ minus 5 6 minus 5 யோட value 1. கரெக்டா? 1 is not equal to 0. therefore என்ன பண்ணலாம், A inverse exist அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் ஏ முதல்ல கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏ 0 ஆகலனா தான் நம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா மல்டிபிள் பண்ணா போதும். ஏ வேல்யூ சைட்ல எழுதியிருக்கேன். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். சைடில் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 12 minus 10 வரும் இல்லையா, plus 10 என்னவா மாறிடும் minus 10. அடுத்து minus first row second column minus 30 plus 25. அடுத்து first row last column 30 minus 30 minus plus அப்புறம் minus first row second column minus 2 plus 2. அடுத்து plus first row second column 6 minus 5. அடுத்து minus second row last column minus 6 plus 5. அடுத்து last இங்க minus வந்தா இங்க plus வந்துடணும். last row first column 5 minus 6 minus last row second column minus 15 plus 15. அடுத்து last row last column 18 minus 15. கிளியரா? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 12 minus 10 வந்து 2 5 வரும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் 5 0 ஆயிடும். இது 0 ஆயிடும். இது வந்து 1 minus 1 again 1 இங்க minus 1 0 3. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் adjoint of A என்னன்னு கிடைக்கும். adjoint of A is equal to அப்படியே தலைகீழ எழுதுங்க. 2 0 minus 1 5 1 0 0 1 3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A inverse. A inverse is equal to 1 by modulus of A into adjoint of A. 1 by modulus of A value 1 தான். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னவோ அதுதான் ஆன்சராகவே வரும். ஏன்னா 1 into anything சேம் நம்பர். கிளியரா? அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்கு அதே தான். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 0 minus 1 5 1 0 0 1 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 minus 1 2 3 ஷோ தட் a square minus 4a
plus 5i2 is equal to 0 and also find A inverse அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு A inverse கண்டுபிடிக்கணுமா. சொல்யூஷனில் A is equal to 1 minus 1 2 3ன்னு எழுதிக்கலாம். இதில் இருக்க விஷயம்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு A ஸ்கொயர், அப்போ 1 minus 1 2 3 into 1 minus 1 2 3 first row first column 1 minus 1 into 2 minus 2 minus 1 minus 3 first second row first column 2 1s are 2 plus 3 2s are 6 2 into minus 1 minus 2 3 3s are 9. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 1 minus 4 8 7 ஆன்சர் கிடைக்கும். ஸோ A ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், -4 into A. இதை வந்து டைரெக்டாக வேல்யூலே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A ஸ்கொயர் minus 4 into A plus 5i2 equal to 0 இருக்கா. இல்லை A ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. -1 minus 4 8 7 minus 4 times of A ஓட வேல்யூ. A ஓட வேல்யூ என்ன, 1 minus 1 2 3 plus 5 into i2 1 0 0 1 equal to 0 நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்னென்ன இருக்குன்னு எழுதிடலாம். -1 minus 4 8 7 minus 4 மட்டும் இன்சைட் கொண்டு போங்க. 4 minus 4 8 12 plus 5 உள்ள கொண்டு போங்க. 5 0 0 5. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைன் எழுதலாமா. -1 minus 4 plus 5 -1 minus 4 plus 5 அடுத்து -4 minus into minus plus 4 plus 0 அடுத்தது 8 minus 8 plus 0 அடுத்து 7 minus 12 plus 5. இப்போ இதை சால்வ் பண்ணால் 0 வரும். இதை சால்வ் பண்ணாலும் 0, இதை சால்வ் பண்ணாலும் 0, இது பண்ணாலும் 0. ஸோ வேல்யூ 0ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆர் வெரிஃபைடு எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இன்னொன்று கேட்டாங்க, A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், 1 by modulus of A into adjoint of A. கரெக்டா. ஸோ மாடுலஸ் ஆஃப் A முதல்ல ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. செக் பண்ணிடலாமா. நான் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். 1 into 3 3 2 into -1 -2 அப்போ +2ன்னு எழுதணும், which is equal to 5. 5 is not equal to 0. அப்போ A inverse exist அப்படின்னு எழுதணும். அடுத்து adjoint கண்டுபிடிக்கணும் இல்லையா. adjoint 2 by 2 மேட்ரிக்ஸ் ஈஸி. இதை அப்படியே மாற்றி எழுதணும். -1னா +1 +2னா -2. இதுக்கப்புறம் A இன்வர்ஸோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். A inverse is equal to 1 by modulus of A into adjoint of A. 1 by 5 adjoint of A வந்து 3 1 minus 2 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். A இன்வர்ஸோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.